Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை மாநகராட்சியில் பல்வேறு பகுதிகளில் கால்வாய்களில் ஏற்பட்டுள்ள அடைப்புகள், குப்பைகள், பிளாஸ்டிக் கழிவுகள், ஆகாய தாமரை உள்ளிட்டவை அகற்றப்படாமல் உள்ளன. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம். இந்த பிரச்சனைகளை அகற்றுவதற்கு மாநகராட்சி தரப்பிலிருந்து எதுவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கா? அது குறித்த விவரங்களை வழங்கலாம். விக்னேஷ், மதுரை மாநகர் பகுதிகளில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் 12 மணி நேரங்களுக்கு மேலாக பெய்த கனமழையின் காரணமாக மதுரை மாநகரில் பல்வேறு பகுதிகள் இந்த மழை நீரில் தத்தளித்தது. அந்த வகையில் பார்த்தோம்னால் நான் தற்போது இருக்கக்கூடிய அந்த மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த செல்லூர் பகுதி இந்த மழையினால் அதிக பாதிப்புகளை சந்தித்தது. இந்த நிலையில் பார்த்தோம்னால் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த 100 வார்டுகளில் 16 அந்த மழைநீர் வடிகால்கள் இருப்பதாகவும் அதில் 82 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த கால்வாய்களில் 60 கிலோமீட்டர் நீளத்திற்கு மதுரை மாநகராட்சி நிர்வாகம் 232 லட்சம், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2,32,00,000 மதிப்பீட்டில் இந்த மழைநீர் வடிகால்களை தூர்வாரியதாக செய்தி குறிப்பு என்பதை மதுரை மாநகராட்சி நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது. ஆனால் இந்த நிலையில் நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சி குழுவினர் நேரடியாக மதுரை மாநகராட்சி குறிப்பிட்டது போல மதுரை மாநகருக்கு உட்பட்ட அந்த 100 வார்டுகளில் சுமார் 60 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த மழைநீர் வடிகால்களில் இருந்த அந்த பிளாஸ்டிக் குப்பைகள் மற்றும் ஆகாய தாமரை செடி கொடிகள், அதே போன்று குப்பை உள்ளிட்ட பல்வேறு இந்த கழிவுகள், அதே போன்று இந்த கால்வாயில் இருக்கக்கூடிய மண் உள்ளிட்டவை அள்ளப்பட்டதாக அந்த செய்தி குறிப்பில் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அந்த செய்தி குறிப்பாக கொடுத்திருக்கிறது. குறிப்பாக அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பில் பார்த்தோம் என்றால் வடகிழக்கு பருவமழைக்கு மதுரை மாநகராட்சி தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் தான் நாம் தற்போது நிற்கக்கூடிய இந்த செல்லூர் குதிரை வண்டி பாலம் அந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் நமது ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமார் காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் ஆகாய தாமரை மற்றும் அதே போன்று பிளாஸ்டிக் உள்ளிட்ட குப்பைகள் கடந்த பல வருடங்களாகவே இந்த பகுதியில் அல்லப்படவில்லை என அந்த பகுதி மக்கள் கூறி வருகிறாங்க. இதே நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை அருகேயும் இதே போன்று இந்த மழைநீர் வடிகால் கால்வாயில் குப்பைகளால் அடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிலை தான் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஹக்கீம் என்பவர் நம்மிடம் இருக்கிறாரு. இப்போ மதுரை மாநகராட்சியில் இப்போ தான் 200 கோடி ரூபாய்க்கு அந்த வரி முறைகேடு நடந்து இதாச்சு. இப்போ இந்த நிலையில் அந்த மழைநீர் வடிகால்களை ஃபுல்லாமே இந்த வடகிழக்கு பருவமழை இந்த பேரிடர் பணிகளாக மேற்கொண்டிருக்கோம். 232 லட்சம், 2,32,00,000 ரூபாய்க்கு நாங்கள் பணியில் மேற்கொண்டிருக்கோம்ன்றாங்க. இப்போ இந்த பகுதியெல்லாம் தூர்வாரப்படாமல் இருக்குது. நம்ம தமிழ் ஜனம் நேரடியாக பார்க்கும்போது இப்படி இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க? மதுரை மாநகராட்சி 232 லட்சத்தை செலவு பண்ணி 16 கால்வாய்களை தூர்வாரிட்டோம்னு சொல்கிறாங்க. நாங்கள் இந்த மதுரைக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்படி அவங்க என்னைக்கு தூர்வாரினாங்க, அப்படி இது என்னைக்கு தொடங்குச்சு, என்னைக்கு முடிஞ்சிச்சு அப்படிங்கிற டேட்டா அவங்க என்றைக்குமே சொல்ல மாட்டாங்க. ரூபாயை தான் சொல்லுவாங்களே தவிர்த்து இந்த தேதியில் துவங்குச்சு, இந்த தேதியில் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத அவங்க சொன்னதே கிடையாது. நாங்களும் மதுரையில் லட்சக்கணக்கான பேர் போகிறோம். இதில் குறிப்பாக அவங்க சொன்ன ஒரு கருத்து என்னன்னா, ரோபோட்டிக்ஸ் இயந்திரங்கள் இந்த பாலத்துக்கு கீழே இருக்க குப்பையெல்லாம் நாங்கள் அள்ளியிருக்கோம்னு சொல்கிறாங்க. இது ஒரு காலமும் நாங்கள் அதை கண்ணால் கூட பார்த்ததில்லை. பொய்யை சொன்னாலும் மதுரை மாநகராட்சி பொருந்த சொல்லணும். ஏன்னா மதுரைக்குள்ளேயே இருக்க நாங்கள் இதெல்லாம் பார்த்ததே இல்லை. வருடம் மழைகள் வருது. வருடம் மழை வரும்போது நாம் நிற்கக்கூடிய இந்த செல்லூர் பாலம் நிறைஞ்சு வழியுது. அந்த நம்ம வைகை ஆற்றுல, நம்ம அழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய அந்த இடங்களில் போகக்கூடிய இந்த மக்கள் எல்லாம் பாதிக்கக்கூடிய காலங்களே நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் இந்த மதுரை மாநகராட்சி அதுக்கு ஒரு போர்க்கால அடிப்படையில் முன்னமே இறங்கி இந்த வேலைகளை செஞ்சதா சரித்திரமே இல்லை. அப்படியே பாருங்கள், நம்ம நிற்கக்கூடிய கண்கூடா பார்க்கலாம். இங்கே நம்ம செல்லூர் கம்மா நிறைஞ்சு இந்த வழியை போய் தான் வைகையில் சேரக்கூடிய இடம். இங்கே இருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த செல்லூர் கம்மா துவங்கக்கூடிய இடம். இந்த இடமே இப்படி இருக்குங்கும் போது 60 கிலோமீட்டர் சுத்தம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறது இது எந்த விதத்தில் நியாயம் இல்லை. இப்படி முறைகேடுகளை அடுத்தடுத்து அடுக்கிக்கிட்டே இருக்குது. இப்போ வரி முறைகேடை நம்ம பார்த்தோம். இப்போ இது அது அடுத்த முறைகேடு. இதையெல்லாம் முறையாக விசாரித்து இந்த மக்களுடைய வரி பணத்தை இப்படி கணக்கு காட்டி ஏமாற்றக்கூடிய இந்த மதுரை மாநகராட்சியை நீங்கள் கவனமாக இதை கையாளணும், பார்க்கணும் அப்படிங்கிறது மதுரை மாநகராட்சி மக்களுடைய ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். குறிப்பாக இதே போன்று செல்லூர் பகுதியைச் சேர்ந்த மற்றொரு நபர் அபுபக்கர் என்றவர் நம்மிடம் இருக்கிறாரு. இப்போ மழையினாலே குறிப்பாக மதுரை மாநகரில் சுமார் 143 இடங்களில் மழைநீர் தேங்கக்கூடிய இடங்களாக கண்டறியப்பட்டிருக்கதா மதுரை மாநகராட்சி கூறுது. ஆனால் இந்த கால்வாயில் ஃபுல்லாக நாங்கள் தூர்வாரிட்டோம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மழையில் ஒவ்வொரு ஆண்டு பருவமழை காலங்களில் இந்த செல்லூர் உள்ளிட்ட இந்த பகுதியில், தத்தநீர் உள்ளிட்ட பகுதியில் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறீங்க? இந்த மாநகராட்சி நிர்வாகத்தில் இது சம்மந்தமாக புகார் கொடுத்துருக்கீங்களா? அவங்க என்ன தான் சொல்கிறாங்க? வணக்கம், சமூக ஆர்வலர் அபுபக்கர் நான் பேசுகிறேன். நான் இருக்கிற பகுதி பார்த்திங்கன்னா மீனாம்பாள்புரம் செல்லூர் பகுதியை சேர்ந்தவன். இங்கே பார்த்திங்கன்னா அதாவது
செல்லூர் கண்மா ஓடைய அவங்க வந்து சுத்தம் செய்தோம் தூர் வாரணும் அப்படின்னாங்க. வந்துச்சு ஒரு நாள் வண்டி, சும்மா மேலாப்பில் கண் துடைப்பாக அப்படியே வந்துட்டு வண்டி தான் போச்சு போல், எந்த குப்பையும் அல்லலை. தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா செல்லூர் கண்மாயிலேருந்து கழுங்கு பகுதியிலேருந்து செல்லூர் கண்மா ஓடையில் பார்த்தீங்கன்னா அதிகமான குப்பைகள் கொட்டுவாங்க. துப்புர பணியாளர்களும் சரி பொதுமக்களும் சரி 2 பேர் இணைந்தே வந்து செல்லூர் கண்மா ஓடையில் கொட்டுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம மீனாம்பாள்புரத்தில் ஆலமரத்து அருகில் பார்த்தீங்கன்னா நேற்று கூட துணை மேயர் வந்தார். அந்த குப்பையில் காமிச்சேன், அவரே சத்தம் போட்டார். யாரை சத்தம் போட்டாருன்னா இந்த பணி செய்கிறவங்கள எஸ்ஓ அப்படின்னாரு. அப்புறம் இன்னும் 2-3 அதிகாரியை சொன்னார், என்ன இது 1 மாதமாக அல்லாமல் இருக்குது, சுத்தம் பண்ணாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சொன்னது போக மழைநீர் வந்து இது வந்து செல்லூர் கண்மா ஓடையில் அதிகமான தண்ணீர் வரக்கூடியது. இந்த ஓடையை பார்த்தீங்கன்னா மீனாம்பாள்புரத்தில் தொடக்கத்திலேருந்து குப்பைகள் கொட்டி வைகை ஆற்றுல அழகர் இறங்குற இடம் வர ஒவ்வொரு இடம் மீனாம்பாள்புரம் அந்த ஜீவா ரோடு 60 அடி ரோடு அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாலத்திலையும் கீழே பார்த்தீங்கன்னா வெறும் குப்பையாக இருக்கும். மழை நீர் எப்படி கடந்து செல்லும்? ஆனால் இவங்க சொன்னது பூரா பொய். நாங்கள் தூர் வாரிட்டோம் ஆழப்படுத்திட்டோம் அப்படின்னாங்க. அது முற்றிலும் வந்து பொய். அவங்க சுத்தம்லாம் பண்ணலை. கண் துடைப்புக்காக ஒரு நாள் என்னமோ வண்டி வந்துச்சு, அதையும் நேரடியாக பார்த்தேன். ஆனால் சுத்தம் பண்ணலை, செல்லூர் கண்மாயும் சுத்தம் பண்ணலை, இப்படியே தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல வந்து என்னென்னா, தண்ணீர் செல்லூர் கண்மாயில் நிறைஞ்சிருக்கு. அந்த நிறைஞ்சது மாதிரி அவங்க காமிக்கிறாங்க, தண்ணி நிறையல. உடனடியாக இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டு இதே அக்டோபர் மாதத்தில் சுத்தமாக செய்கிறேன் கால்வாய் சுத்தம் பண்ணுறேன்னு சுத்தம் பண்ணலை. சுத்தம் பண்ணாத ஒரு காரணத்தினால் இந்த தண்ணி பூரா வெளியேறிடுச்சு. அதாவது குறிப்பாக கட்டவம்மன் தெரு, நரிமேடு, இப்படி செல்லூர் பகுதி நரிமேடு ஒவ்வொரு தெரு வந்து தெருக்குள்ளே தண்ணி வந்துருச்சு. நாங்கள் கால்வாயை சுத்தம் பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதை உடனடியாக செல்லூர் கண்மாயை இந்த தண்ணி உடனடியாக வெளியே போகணுன்னு பார்த்தீங்கன்னா தாகூர் நகர் பக்கத்தில் கால்வாயை போட்டு அந்த தண்ணி உடனடியாக கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அதே மாதிரி தான் சுத்தம் பண்ணாமல் தண்ணீர் போகுன்றாங்க. கண்டிப்பாக விக்னேஷ், இந்த பகுதி மக்கள் வந்து சொன்னால் அவர்கள் வந்து தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது நாம் நேரடியாகவே பார்த்து வருகிறோம். அந்த அளவிற்கு இந்த செல்லூர் பகுதி வந்து இந்த மழையினால் வந்து அதிக பாதிப்புகளை சந்தித்து வருகிறது. குறிப்பாக அந்த மழைநீர் வடிகால்கள் வந்து இந்த பகுதியில் வந்து மழைநீர் தேங்காத வகையில் மழைநீர் வந்து கடந்து செல்வதற்காக தான் இந்த மழைநீர் வடிகால்கள் வந்து அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த மழைநீர் வடிகால்கள் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் உள்ள நிலையில் தான் இந்த மதுரை மாநகராட்சி நிர்வாகம் சுமார் 2,32,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட 100 வார்டுகளில் சுமார் 60 கிலோமீட்டர் அளவிற்கு தூர்வாரியதாக ஒரு பொய்யான ஒரு கணக்கை காட்டி இந்த பணங்களை வந்து முறைகேடு செய்திருப்பதாகவும், அந்த முறைகேடில் செய்யப்பட்டது தொடர்பாக இந்த மதுரை மாநகராட்சியில் வரி முறைகேடு எப்படி விசாரணை செய்யப்படுகிறதோ அதே போன்று இதற்கும் ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் வந்து கோரிக்கையாக உள்ளது. விக்னேஷ், கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.